உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். காலையில ஒரு நல்ல கனவு கண்டேன். கிரக பிரவேசம் தானே? ஆமா, நம்ம பசங்க, மருமகளுங்க, சம்பந்திங்க எல்லாரும் வந்திருக்காங்க. வீடே திருவிழா மாதிரி இருந்துச்சு. சரி சரி. நம்ம வீடு எப்படி இருந்துச்சு தெரியுமா? சொல்லுங்க. இங்க எங்க அந்த பிளான்? இந்த பிளான்ல இருக்கிற மாதிரி மொத்தம் 5 பெட்ரூம். பெரியவனுக்கும் சின்னவனுக்கும் மேல, துளசிக்கும் அஞ்சலிக்கும் கீழே. பால்கனி வச்ச பெட்ரூம் நமக்கு தான். அங்க உட்கார்ந்தா நான் பேப்பர் படிப்பேன், டீ குடிப்பேன். அப்புறம் நம்ம பேர பசங்க விளையாடணுங்கிறதுக்காக பெரிய மொட்டை மாடி. இதுல எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு ஒரு பெரிய டைனிங் ஏரியா. இந்த பிளான் மொத்தமும் எனக்கு மனப்பாடங்க. இந்தாங்க, ஆபீஸ்க்கு போறதுக்கு டைம் ஆச்சு. சீக்கிரம் போய் குளிச்சிட்டு வந்துருங்க. லட்சுமி, என்னங்க? தினா கனவு மட்டும் கண்டுகிட்டு இருக்கிறனே, நிஜத்துல இது? கண்டிப்பா நம்ம வீடு கட்டுவோங்க. நீங்க நினைச்ச மாதிரி நம்ம பசங்களோட அந்த வீட்ல நாம சந்தோஷமா இருப்போம். ஐயோ, 8:30 ஆகுது. இவ வேற ஆபீஸ் போகணுமே. இப்போ இவ தூங்குனா நமக்கு யாரு பாக்கெட் மணி தருவா? ஐயோ, பேபி 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 எழுதுரு பேபி, பேபி எழுதுரு பேபி. என்ன பேபி, நீ உன் பாட்டி மாதிரி ஆரம்பிச்சிட்டியே. போ பேபி. நீ லேட்டா போனா ஆபீஸ்ல லாஸ் ஆஃப் பே ஒரு விஷயமே இல்ல பேபி. ஆனா நீ வெயில போனா என் தங்கம் கருத்துறோம்ல. நம்ம சீக்கிரம் கிளம்புனா சீக்கிரம் போயிடலாம். ஐயோ போ பேபி. இந்த வெயில் 10 மணிக்கு மேல வரக்கூடாதா? ஐயோ, நான் வேணா உனக்காக சூரியனை லேட்டா வர வைக்க ட்ரை பண்றேன். கோச்சிக்காத பேபி. வா வா வா. எழுந்திருக்கிறீங்களா இல்லையா? பாட்டி. பேபி, அவங்கள கண்டுக்காத, நீ எழுந்து வா. வா பேபி பேபி பேபி, எழுந்துரு பேபி. வா 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 வா. என் செல்லம்ல, ப்ளீஸ் பேபி வா. மெதுவா மெதுவா. ஏய், அஞ்சலி, அஞ்சலி விடுக்கா, விடுக்கா. அஞ்சலி, ஏய், ரோட்ல அடித்தடி பண்ணிக்கிட்டு மாமூல் வாங்குற ரவுடி நீ. நீ அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறியா? அஞ்சலி, எதுவும் சொல்லாத. வேணாம் அஞ்சலி. முறைக்கிறேன் அஞ்சலி, வேண்டாம் அஞ்சலி. அஞ்சலி, சும்மா இரு. விடுக்கா. இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் உன்ன மாதிரி சாஃப்ட்டா டீல் பண்ண கூடாதுக்கா. அவனுங்களுக்கெல்லாம் இப்படிதான் புரிய வைக்கணும். வேண்டாம், வீட்டுக்கு போலாம் வா. விடுக்கா. துளசி, என்னம்மா இன்னும் ரெடி ஆகாம உட்கார்ந்துட்டு இருக்க? எத்தனை தடவைமா ரெடி ஆகிறது? ஒவ்வொரு தடவையும் நம்பி ஏமாறதே வேலையா போச்சு. இதெல்லாம் வேண்டாமா, சொன்னா கேளுமா ப்ளீஸ். இத பாரு, கல்யாண வயசுல ஒரு வீட்ல ஒரு பொண்ணு இருந்தா 4 பேர் கேட்டு வரதும் வேண்டான்னு சொல்லிட்டு போறதும் எல்லார் வீட்லயும் நடக்கிறதுதாம்மா. இதுக்கெல்லாம் நீ வருத்தப்படக்கூடாது. மா, புறக்கணிப்ப ஓரளவுக்கு தாமா தாங்கிக்க முடியும். ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கே என் மேல கோவமா வருதுமா. இத பாரு, உன்னை யாருமே பிடிக்கலன்னு சொல்லலையே துளசி. பிடிக்கலன்னு சொன்னா பரவாயில்லம்மா, அதே எனக்கு கஷ்டமா இருந்திருக்காது. பொண்ணு நல்லா இருக்கா, பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஜாதகம், ராசி, நட்சத்திரம், அதிர்ஷ்டம்னு சொல்லி வேண்டான்னு சொல்ற பதமா கஷ்டமா இருக்கு. மாப்பிள்ளை வீட்ல இருந்து யாரும் வரல? அவங்க வரமாட்டாங்க லட்சுமி. எனக்கு இது அப்பவே தெரியும். என்னாச்சுன்னு வர்றேன்னு தானே சொல்லி இருந்தாங்க. என்கிட்டயும் அப்படிதான் சொன்னாங்க. ஆனா திடீர்னு போன் பண்ணி வர முடியாதுன்னு சொல்றாங்க. அண்ணே,
நீங்க நம்ம துளசிய பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லியிருந்தீங்க தானே? அது சொல்லலம்மா. ஒவ்வொரு தடவையும் மாப்பிள்ளை வீட்டுல துளசியை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லி சொல்லி சம்பந்தமெல்லாம் தள்ளி போய்கிட்டே இருக்கு இல்லையா? அதனால நம்ம துளசிய எல்லாருக்கும் பிடிச்சு போனதுக்கு அப்புறமா சொல்லலாம்னு இருந்தேன். அதுக்குள்ள வேற யாரோ சொல்லியிருப்பாங்க போல. அதான் அவங்க சம்பந்தம் வேண்டான்னு சொல்லி திரும்ப போயிட்டாங்க. என்னண்ணா இப்படி பண்ணிட்டீங்களே? நான் முன்னாடியே எல்லாத்தையும் சொல்லிடுங்கன்னு தானே உங்ககிட்ட சொன்னேன். அப்படி சொன்னாதான் எந்த மாப்பிள்ளையும் வரமாட்டாங்களே. ஜாதகத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்கிற பொண்ணை வச்சிருந்தா எப்படிம்மா உண்மையை சொல்லி கல்யாணம் பண்ண முடியும்? மா, தியா எந்திரிச்சோன்னா கால் பண்ணுங்கம்மா. நான் அவகிட்ட பேசணும். வரமா? சரிப்பா. மா, என்னம்மா? ஒண்ணும் இல்லப்பா, நீ கிளம்பு. என்னன்னு சொல்லுங்கம்மா. மோனிகா கொஞ்சம் பணம் கேக்குறா. அவ்வளவுதானே, கொடுங்க. இதுக்கு தான் உங்க பேர்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணுங்கன்னு அப்பவே சொல்லிட்டு இருந்தேன். எல்லாத்துக்கும் என்ன எதிர்பார்க்க வேண்டாம்ல. என்ன ஏதுன்னு கேட்காம நீ பாட்டுக்கு சைன் பண்றியப்பா. அம்மா தங்கச்சி கேட்கும்போது ஏன் இதுக்கெல்லாம் கேட்க கூடாது? நீ கேட்கலனாலும் நான் சொல்லுவேன். மோனிகாவும் ஜெகனும் ஏதோ மால்டிவ்ஸ் ட்ரிப் போறாங்களாம். சூப்பர்மா, நல்லா இருக்கும். போய் என்ஜாய் பண்ணிட்டு வரட்டும். வசதி இருக்குன்றதுக்காக இஷ்டத்துக்கு செலவு பண்ணக்கூடாதுல்ல. வசதி இருந்தும் அனுபவிக்காம இருக்க கூடாதுல்ல. அவ சின்ன பொண்ணுமா, அவ என்ன ஆசைப்பட்டாலும் அது எல்லாமே அவளுக்கு கிடைக்கணும். அப்போ உன் ஆசை? உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கணும்ல. உங்க ஆசை தான் என்னோட ஆசையும், தியா தான் என்னோட வாழ்க்கை. ஸ்ரீகாந்த், கல்யாணம் பண்ணிக்கோப்பா. என்ன ஆனாலும் சரி, ஒரு அம்மாவா நான் என் பொண்ணோட வாழ்க்கைய சரி பண்ணாம விடவே மாட்டேன். என் துளசிக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் இந்த கையால நான் இனிப்ப தொடவே மாட்டேன். அது உனக்கு படைக்கிற பிரசாதமா இருந்தா கூட நான் தொட மாட்டேன். இது சத்தியம், இது சத்தியம். அழாத. நம்ம பொண்ணுக்கு மட்டும் ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரியலீங்க. இவளுக்கு அடுத்து இன்னொருத்தையும் இருக்கா. இவங்கள நம்ம எப்படிங்க கரை சேர்க்க போறோம்? நிறைய கஷ்டம் வந்தா ஏதோ நல்லது நடக்க போகுதுன்னு நீதானே எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லுவ. இப்ப நீயே அப்படி உடைஞ்சு போயிட்டா இப்படி. இங்க பாரு, நம்பிக்கையை விட்டுறாத. நம்ம ரெண்டு பொண்ணுக்குமே ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். தைரியமா இரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.